ஒரு பேனில் எண்ணெய் விட்டு 2 கிராம்பு, ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் சீரகம், நறுக்கின வெங்காயம், பூண்டு, இஞ்சி, தக்காளி, பச்சை மிளகா இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதும் கட் பண்ணி வச்சுருக்கிற தேங்காய், 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 ஸ்பூன் கசகசா போட்டு நல்லா நைஸாக மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றி பிரிஞ்சி இலை, ஒரு பட்டை, 2 ஏலக்காய், ஒரு கிராம்பு, கொஞ்சம் சோம்பு போட்டு வதக்கிக்கோங்க. கூட கருவேப்பிலை சேர்த்து அது கூட நறுக்கின வெங்காயம், தக்காளி போட்டு நல்லா வதக்கி அது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள், காரத்துக்கு தேவையான மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. இது கூட நம்ம அரைச்சி வச்ச விழுது, தேவையான அளவு தண்ணி, தேவையான அளவு உப்பு போட்டு குக்கரை மூடி போட்டு ஒரு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணி எடுத்து கொத்தமல்லி தழை தூவி இறக்குனீங்கன்னா இட்லி தோசைக்கு தகுந்த அருமையான குருமா ரெடி.